ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிசி குக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் 65 தாங்க செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மாதிரி சூப்பராக இருக்குங்க. அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும், ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன். கடலை எண்ணெய் ஊற்றினோம்னா அதனுடைய ஸ்மெல் அதில் தெரியுங்கிறதுக்காக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். அது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு, அப்படின்னா ஒரு லெமனில் கால்வாசி லெமனை புழிஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம மஷ்ரூம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. மஷ்ரூம் ரொம்ப பெரிய பீஸாக இருந்ததுன்னா அது 2ஆக வெட்டிக்கோங்க. எல்லா மஷ்ரூம் மேலேயும் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நான் மேரினேட் பண்ணி அது வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். எந்த அளவுக்கு மேரினேட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து திரும்ப அதே பவுலில் நான் வாஷ் பண்ணிட்டு இதில் ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும், இந்த பேட்டருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் எடுத்துக்கிறாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அந்த உப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பரட்டி வச்சுக்கலாங்க. நாம் ரெடி பண்ணுற இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா காளான் மேலே ஃபுல்லாக கோட் ஆகணும். அது நம்ம கோட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு இரும்பு கடாயை எடுத்து நான் எண்ணெய் ஊற்றி காய வைக்கிறேங்க. இது ஹீட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கணும். மசாலாவில் பரட்டி வச்சுருக்க காளானை எடுத்து இந்த மாவில் போட்டு ஒரு பரட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எண்ணெயில் சீக்கிரமாக போட்டு பொரித்து எடுக்க முடியும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒன்றா எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிறேன். இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா காளான் தண்ணி விடும். தண்ணி விடும் போது என்ன ஆகுனா எண்ணெய் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ மீடியமில் வச்சோம்னா அந்த லேசாக அந்த பொரிச்சு வெடிக்கிறது நம்ம மேலே படாமல் இருக்கும். இதே மாதிரி நான் 2 தடவை மீதி இருக்கிற காளானை 2வது தடவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே மாவு எந்த அளவுக்கு கோட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா காளான் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இந்த 65 ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 65 பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மாதிரியே செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிசி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.